ஹலோ ட்ரேடர், நம்ம நேற்று இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி ஒரு ₹500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிஃப்டியில் தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். எந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்திருந்தோம். இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு 50 EMA இருக்குது, ப்ளஸ் வந்து நமக்கு CBR சப்போர்ட்டும் இருக்குது. நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபி தான் மார்னிங்கு. இந்த ஹை பிரேக்காக மேலே போகுன்னு பார்த்தா மேலே போகலை. ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த 50 EMA பிரேக் ஆகி கீழே வந்துடுச்சு. ஸோ உங்களுக்குள்ள ரீட்ரேஸ் ஆகும்போது எங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரே ஒரு லாட் வந்து எடுத்திருந்தோம். ஒரு சின்ன ப்ராஃபிட் தாங்க, ஒரு ₹500 தான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம இந்த கேண்டில்கிட்டே நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. சின்ன ஸ்கேல்பிங் தான். அதே மட்டும் வியாழக்கிழமை வீடியோ போடல. வியாழக்கிழமை நம்ம வந்து எந்த ட்ரேடும் எடுக்கலை. வெள்ளிக்கிழமை மட்டும் ட்ரேடு எடுத்திருந்தோம். பட் வியாழக்கிழமை நமக்கு என்ட்ரி வந்துச்சு. இந்த இடத்துல எடுக்க வேண்டியது நான் வந்து லிமிட் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் நமக்கு வந்து ட்ரிகர் ஆகலை. ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கும். இது வந்து ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இதுவும். கீழே S1 வந்து டச் பண்ணும்போது நம்ம எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் வந்து ட்ரிகர் ஆகாமல் மேலே போயிடுச்சு. அதனால் என்ட்ரி எடுக்கலை. நேற்று வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான், சின்னதாக ஸ்கேல்பிங் தான் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு ₹500 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். நேற்று மார்க்கெட்டை வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. CBR கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 4-5 நாளாகவே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் தான் இருக்குது. அதே மட்டும் பேங்க் நிஃப்டி சேம் அதே மாதிரி தான். ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா -0.3லையும் பேங்க் நிஃப்டி வந்து +0.3லையும் முடிச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பட் CBR கீழே போகலை. நிஃப்டி பார்த்திங்கன்னா CBR கீழே போயிட்டு நமக்கு வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. மண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பையிங் ஆர்டிபியோ செல்லிங் ஆர்டிபியோ ரெண்டுமே எதுவுமே இல்லை. ஸோ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தாகணும். மண்டே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. மண்டேவுமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். நம்ம இந்த நேற்று ஃப்ரைடே எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் தான். அது இப்போ தான் பேக் டெஸ்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரிஸ்க்லாம் அதிகம் எடுக்கலை. கம்மியான குவான்டிட்டி கம்மியான ப்ரைஸில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து கம்மியான ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமே அதுவுமே நம்ம வந்து ரிவால்வ் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.